ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக மக்காச்சோளத்தை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஒரு புட்டு தாங்க பார்க்க போகிறோம். புட்டு நல்லா உதிரியாக சாஃப்டாக கட்டிகள் எதுவும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்காச்சோளத்தை நல்லா காய வச்சு இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி பவுடராக திரித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மக்காச்சோள மாவே நம்மளுக்கு ரெடிமேடாக கடைகள்லேயும் கிடைக்கும். அதையும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு மக்காச்சோள மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து உதிரியாக பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். அந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி உதுத்து விட்டுக்கணும். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளை எடுத்து இப்படி பிடிச்சோன்னா நல்லா பிடிக்க வரணும். சேம் டைம் நம்ம உதுத்து விட்டோம்னா நல்லா உதிர்ந்து போகணும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை சேர்த்துக்கலாம். நம்ம கடைகளில் வாங்குகிற புட்டு மாதிரியே நம்மளுக்கு வந்து நல்லா உதிரியாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மாவு ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா நம்மளுக்கு ஈரப்பதத்தோடையும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கப்போ தான் நம்மளுக்கு வந்து புட்டு வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம புட்டு குழலில் வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு புட்டு குழலில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம சளிச்சு வச்சுருந்த சோள மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கு மேலே தேங்காய் துருவல், இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம சோள மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சளிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா புட்டு எப்போ வேணுமோ சூப்பராக வந்து உதிரியாக செஞ்சு எடுத்துடலாம். ஃபைனலாக மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மூடிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா ஆவிலாம் வர ஆரம்பிக்கி. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த குழலையும் இதில் வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 10 minutes வரைக்கும் வச்சா போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோலில் இருந்து ஆவியெல்லாம் வெளியே வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு புட்டு ரெடி ஆயிரும். இப்போ நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். புட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த பொட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் வந்து இன்றைக்கி கருப்பட்டியை வந்து துருவி எடுத்திருக்கேன். ரெண்டுக்குமே காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். புட்டு எப்படி சாஃப்டாக இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக வரும் உங்களுக்கு. அப்படியே இந்த கருப்பட்டியோட மணத்துக்கும் இந்த புட்டோட மணத்துக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சாஃப்டான மணமான மக்காச்சோள புட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.